எனக்கு பீரியட்ஸ் நேரத்துல கூட இந்த மாதிரி என்ன தொல்லை பண்ணாங்க. செகண்ட் லவ் நிகழ்ச்சியில கதறி கதறி அழுத ஒரு பிரபலத்தால ரொம்ப அதிர்ச்சி ஆகிருக்கு. ரொம்ப பிரபலமா இப்ப ஒளிபரப்பாகி வர செகண்ட் லவ் இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல இருந்தே பரபரப்பான விஷயங்கள் தான். காதல்ல தோல்வி, விவாகரத்து, பிரேக்கப் ஆனவங்களோட வாழ்க்கையில மறுபடியும் ஒரு துணையை தேட ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று அவங்களோட அனுபவங்களை வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் புதிய விவாதத்தையும் ஏற்படுத்தி வருது. ஒரு புறம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி தேவையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு தரப்பு ரெண்டாவது வாழ்க்கை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தளம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல சில பேர் பிரேக்கப் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்மள மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தங்களோட மனசை தேத்திக்கவும் இந்த நிகழ்ச்சி உதவுதுன்னு சொல்றாங்க. சமீபத்துல இதுல ஒரு எபிசோட் வந்துச்சு. ஒரு பெண் போட்டியாளர் பகிர்ந்த அனுபவம் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டு வருது. நிகழ்ச்சியோட சிறப்பு தொகுப்பாளரா இருக்க ஸ்ருதிகா அவங்க கிட்ட தன்னோட முதல் திருமண வாழ்க்கை குறித்து பேசியிருக்காங்க. அப்ப தன்னுடைய திருமணம் முடியறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தன்னுடைய முன்னாள் கணவரோட கட்டாயமான ஒரு தவறான விஷயம்தான், அந்த மிரட்டல் தான் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதாவது என்னுடைய முன்னாள் திருமண வாழ்க்கையில நான் அதிகமா அவரால தொல்லைய அனுபவிச்சேன். எனக்கு பீரியட்ஸ் இருந்தா கூட அவர் என்கிட்ட தவறாதான் நடந்துப்பாரு. எனக்கு பீரியட்ஸ் உடல்நிலை சரியில்லை, இந்த 4 நாட்கள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அதனாலேயே அதை நினைச்சு எனக்கு பயமாயிருச்சு. ஒரு கட்டத்துல என்னோட வாழ்க்கைய வெறுக்கிறதுக்கும் அந்த ஒரு தொல்லை தான் காரணமா இருந்துச்சுன்னு கண்ணீரோட பேசி இருக்காங்க. அப்போ அவங்க பேச பேச அவங்களோட இருந்த சக போட்டியாளர்கள் அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து ஆறுதல் சொன்னாங்க. ஆனாலும் அவங்கனால அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துகிட்டாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல ரொம்ப அதிகமாவே வைரல் ஆச்சு. இந்த வீடியோவை பார்த்த பல பேரும் அந்த பொண்ணுக்கு ஆதரவா கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. திருமணமான மனைவி அப்படிங்கிறதுக்காக எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தொல்லை கொடுக்கலாம். ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம ரொம்ப தப்பில்லையா இது? அதுவும் பீரியட்ஸ் நேரத்துல கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வற்புறுத்துறது மன ரீதியான உடல் ரீதியான வன்முறை அப்படின்னு பதிவிட்டு வராங்க. மேலும் இப்படிப்பட்ட உறவுல இருந்து வெளியே வர தைரியம் எடுத்தது பாராட்டுக்குரிய விஷயம். இந்த மாதிரி உறவு கூட வச்சுக்கிறதும் நல்லது கிடையாது. விவாகரத்து வாங்கினவங்க, காதல்ல ஏமாந்தவங்கன்னு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாருமே தங்களுடைய முந்தைய கால கஷ்டங்களை பத்தி சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சி தொடங்கி 15 நாள் கடந்தாலும் பல பேருக்கு ஜோடி செட் ஆகல. இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஹசீம் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. 3 போட்டியாளர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருக்காங்க. அவங்களும் உள்ள இருக்க போட்டியாளர்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இன்னும் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது முடியும் போது கண்டிப்பா பிக் பாஸ் வந்துரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு.